காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தமிழக அரசின் 100 நாள் சாதனைகளை விளக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான முனிரத்தினம் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் ராஜசேகர், துணை செயலாளர் முகேஷ்குமார், பேரூர் செயலாளர் பிரசாந்த் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ரஞ்சித்குமார், வினோத், ராகுல், நித்யானந்தம், பிரதீபன், உதயகுமார், சந்தோஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் ஒன்றிய செயலாளர் திரிபுவனம் சஞ்சித்குமார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினத்திற்கு ஆள் உயர மாலை அணிவித்து கிரீடம் சூட்டி வீரவாள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ முனிரத்தினம், முதலமைச்சரின் வழிகாட்டுதலுடன் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் 100 நாட்களில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் பாராட்டை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆடு வளர்ப்பு திட்டம், 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள், விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் பொதுமக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். தொடர்ந்து உத்திரமேரூர், வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில்களின் புனரமைப்பு மற்றும் கும்பாபிஷேக பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் முனிரத்தினம் தெரிவித்தார். இந்த 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக நலிவுற்ற ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு அரிசி, தையல் இயந்திரம், 3 சக்கர வாகனம் உள்ளிட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ முனிரத்தினம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.